அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ தமிழ் செய்திகள்ல தமிழ்நாட்டு ரிலேட்டடா இருக்கக்கூடிய செய்திகள்ல எல்லாமே கம்மியா தான் இருந்துச்சு. நம்ம எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிறதையுமே நேத்து தான் பார்த்திருந்தோம் இல்லையா? ஸோ அதனால தமிழக செய்திகள் அப்படிங்கிறது குறைவாக தான் இருந்துச்சு. டைரக்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு சவுத் இந்தியன் பேஜ்ல ஒரு முக்கியமான செய்தி இருந்துச்சு. அதாவது கர்நாடகாஸ் செல்ஃப் ஹெல்ப் குரூப் பேக்ஸ் யுஎன்டிபி பிரைஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. யுஎன்டிபின்னா யுனைட்டட் நேஷன்ஸ் டெவலப்மென்ட் புரோகிராம். இது நம்ம பேசிக் தான் இல்லையா? ஸோ யுஎன்டிபியோட ஒரு பிரைஸ வந்து யார் வாங்கியிருக்காங்கன்னா, கர்நாடகாவ சேர்ந்த ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ எ செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஃப்ரம் தார்வட் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கர்நாடகா. அவங்களுக்கு தான் வந்து என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, ஈக்வேட்டர் பிரைஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஓகேவா? என்ன பிரைஸ் அப்படின்னா, ஈக்வேட்டர் பிரைஸ். இந்த ஈக்வேட்டர் பிரைஸ் யார் குடுக்குறாங்கன்னா, யுஎன்டிபி வந்து குடுக்குறாங்க. ஸோ அது என்னன்னு ரெஃபர் பண்றாங்கன்னா, ஆல்சோ ரெஃபர்ட் டு அஸ் தி நோபல் பிரைஸ் ஃபார் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இப்ப இதுதான் நமக்கு முக்கியமான விஷயம். ஓகே. 3, 4 கேள்விகள் இதுலருந்தே இருக்கு. ஈக்வேட்டர் பிரைஸ் அப்படிங்கிறது யாருக்கு குடுத்துருக்காங்க? யார் குடுக்குறா? நோபல் பிரைஸ் ஃபார் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் எந்த பிரைஸ சொல்லுவாங்க? இந்த மாரி பல கேள்விகள வந்து நமக்கு கேட்கலாம். சரியா? முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. The பிபி ஃபாத்திமா விமென்ஸ் செல்ஃப் ஹெல்ப் குரூப் வாஸ் அவார்டட் ஃபார் இட்ஸ் எக்கோ ஃப்ரெண்ட்லி ஃபார்மிங் பிராக்டிசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்விரான்மெண்ட் ரிலேட்டடா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு எஸ்ஹெச்ஜிக்கு யுஎன்டிபி என்ன பண்றாங்க? ஈக்வேட்டர் பிரைஸ் அப்படிங்கிறத குடுக்குறாங்க. அத நம்ப இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் நோபல் பிரைஸ் ஃபார் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இந்த பிரைஸ பொறுத்தவரைக்கும் பிபி ஃபாத்திமா அப்படிங்கிற அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்க்கு இப்ப குடுத்துருக்காங்க. அதுதான் முதல் செய்தியில பார்க்குறோம். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விமன் கின் ஆஃப் டிசீஸ்டு டோனார்ஸ் டு கெட் பிரியாரிட்டி இன் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது இந்தியாவுல நோட்டோ அப்படின்ற அமைப்பு இருக்கு இல்லையா? நேஷனல் ஆர்கன் அண்ட் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆர்கனைசேஷன். சமீபத்தில என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆகஸ்ட் 3 தான் வந்து இந்தியாவோட ஆர்கன் டொனேஷன் டே. இந்தியாவோட ஆர்கன் டொனேஷன் டே முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு அட்வைசரி ஓகேங்களா, ஒரு கைட்லைன்ஸ் வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஒரு 10 பாயிண்ட் இருக்கக்கூடிய ஒரு கைட்லைன்ஸ். அதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நெறைய ரெகுலேஷன்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் வந்து கண்டிப்பா அத வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் டிரான்ஸ்பேரன்ட்டா வந்து எவ்வளவு அ ரெசிபியன்ட்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதுல முக்கியமா ஒரு கன்டென்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க குடுத்திருக்காங்க. விமன் கின் ஆஃப் டிசீஸ்டு டோனார்ஸ் டு கெட் பிரியாரிட்டி இன் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இது என்ன கன்டென்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ப நான் வந்து என்னோட ஆர்கன டொனேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அ எங்க நம்ப வீட்ல இருக்கக்கூடிய பெண்கள், இல்ல சொந்தக்காரவங்க யாருக்காவது, அவங்களுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. என்னோட ஆர்கன் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் வந்து பிரையாரிடைஸ் பண்றாங்க. இப்போ நான் வந்து ஒரு ஆர்கன டொனேட் பண்ண போறேன்னா, என்னோட ஃபேமிலில யாருக்காவது ஃபர்ஸ்ட் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் தேவையா அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து அவுட் சைட் சர்க்கிள்குள்ள போறாங்க. இதுல 2, 3 அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னா, சிமிலர் பிளட் குரூப் இருக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கும். அதே மாரி இப்ப பேரண்ட் இருந்து ஆஃப்ஸ்பிரிங் போறப்ப என்ன ஆகும்னா, ஈஸியா மேட்ச் ஆயிரும். ஓகேவா? அந்த நெறைய டெஸ்டிங்லாம் பண்ணி மேட்ச் பண்ணுவாங்களே, அது ஈஸியா மேட்ச் ஆயிரும். ஸோ இந்த மாரியான அட்வான்டேஜஸும் இருக்கு. ஆனா அரசாங்கம் இந்த மாதிரியான அட்வான்டேஜஸையும் சொல்லியிருக்காங்க. அதே மாரி விமென்க்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விமன ஏன் பிரையாரிடைஸ் பண்றாங்கன்னா, ஜெண்டர் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன்ல அதிகமா இருக்கு. சரியா? ஸோ அந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன்ல இருக்கக்கூடிய ஜெண்டர் இன்இக்வாலிட்டிய கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத பண்றாங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல பேசிக்கா 2 விஷயங்கள நம்ம பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.